இன்னைக்கு வந்து நான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஏதோ இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க வந்து அந்த செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள், அதாவது 24th மண்டே அன்னைக்கு அவங்க வந்து தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. வந்து ஒரு புஷியான ஒரு இடம் போல் இருக்குது. அதை வந்து வேறு ஏதோ ஆள் வந்து, அதாவது அந்த பேமெண்ட், அதாவது ஃபுட்பாத்து இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து பிரியாணி விற்கிற ஒரு ஆள் வந்து வேறு ஏதோ ரூட்டில் வந்து பின்பக்கமாக ஃபென்சிங்லாம் எதுவும் இல்லை போல் இருக்குது. அந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் தூரத்துலேருந்து. அந்த ஆள் பேர் வந்து ஞானசேகரன்னு சொல்லிட்டு, ஏஜ் வந்து 37 ஆகுதுங்க. இதை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணலை, சும்மா கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணதை வந்து அவங்கக்கிட்ட போய் காமிச்சு த்ரெட்டன் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி வந்து நீ இந்த வீடியோவை பாருங்கள், இந்த மாதிரி காமிச்சிருவேன், இந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் வந்து டீனுக்கிட்ட காமிச்சிருவேன், வீட்டுக்கு அனுப்பிடுவேன், அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி அனுப்பிடுவேன் அப்படின்லாம் வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவல் அசால்ட்டும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அந்த கூட இருந்த அந்த தேர்ட் இயர் பையனை வந்து அடித்து போன் விரட்டி விட்டுட்டு இவன் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து கெஞ்சிருக்காங்க, இந்த மாதிரின்னு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனாலும் அந்த ஆள் கேட்காம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்புறம் எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது எப்படியோ லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அதாவது ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸுக்கெல்லாம். அந்த காலேஜில் வந்து சிசிடிவி கேமராலாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த இதில் வந்து என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அவேராகவே இருக்கணும். எப்போவுமே கேர்ள்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும். ரொம்ப தனியாக போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான், அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா வந்து சோஷியல் யார் வந்து எப்படி நம்மளுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க, மார்ஃபிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து நடக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து மனசளவில் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாகவும் மனசளவுலையும் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் விக்டிம்க்கு. அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியுமே இது ரொம்ப பாதிக்கும். இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னெலாம் தெரில. இனியும் வந்து ப்ரோப் நடந்துகிட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆள் வந்து யாரோ ஃபோனில் வந்து யார்கிட்டயோ பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது இனியும் வந்து இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏதாவது வரும்போது நம்ம மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற போது நம்ம இம்மீடியட்டாக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பயந்துக்கிட்டலாம் ஐயோ நம்மளுக்கு மற்றவங்க தப்பாக எடுத்துப்பாங்கங்கிற மாதிரிலாம் நம்ம ரொம்ப யோசித்தோம் அப்படின்னா வந்து அது இனியும் நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் தான் கொண்டு போய் முடியும். இதனால் வந்து அவங்க அந்த விக்டிம்க்கு வந்து என்ன ஆகும்னா டிப்ரெஷன் வரும், அப்புறம் சூசைடல் தாட்ஸ் எல்லாம் கூட வரும். எல்லா சைட்லேயும் இது வந்து ஒரு மாதிரி அடக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து எதாக இருந்தாலும் ஓப்பன் அப் பண்ணி பேசிடணும். இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ப்ராப்பரான கேர் எடுத்து சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.